ஆஹா, மாமியார் வீட்டிலேருந்து வர சொந்தக்காரன் வந்திருக்காங்க. இந்த பொன்மேனி மீன் எடுத்து வா, எல்லாத்துக்கும் பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொன்னா. காசு கேட்டா காரி துப்புறா. காசு இல்லாம எப்படி மீனை வாங்குவேன்? இவங்க வேற ஒரு கூட்டமா இருக்கானுங்களே. நமக்கு ஆசை இல்லாம ஆட்டை போட வந்திருக்கோன்னு தெரிஞ்சா இவங்க ஆளுக்கு ஒரு கை வச்சா கூட நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இல்லையடா. சமாளிப்போம். தலைவரே, நல்லா இருக்கீங்களா தலைவரே? நான் உங்க பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு தான். மீன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஒரு மீன் எடுத்துக்கிறேன் தலைவரே. மொதல் மீன் என் பொண்டாட்டி பொன்மேனிக்காக எடுத்துக்கிறேன் தலைவரே. ராட்சசி மொதல் மீன் அவரு கிடைக்கலன்னா நெஞ்சு விலையை மிதிப்பா. ரெண்டாவது என் பையன்கிளிக்காக ஒன்று, அவன் நல்ல பையன் தான். அடுத்து மாமியா மங்களத்துக்காக ஒன்று, மானவிட்ட மச்சான் மன்சூருக்காக ஒன்று, அப்புறம் எப்பவும் என் மனசுல இருக்கு என் மச்சி நிச்சி மஞ்சுளாக்காக ஒன்று தலைவரே. சரி தலைவரே, எடுத்த ஒரு மீனுக்காக பையன்கிளிட்ட காசை கொடுத்துட்றேன், வாங்கிக்கோங்க. டேய், இந்த வால்டர் வஞ்சாரத்தை ஏமாத்த பாக்குறியா? ஒரு மீன் சொல்லிட்டு ஒரு கூட மீன் எடுத்துட்டு போறேன். என்னை ஏமாத்த நினைச்சா என்ன நடக்குன்னு தெரியுங்களா? உங்களை போய் யாராவது ஏமாத்த முடியுமா? காசு வந்துடும் தலைவரே. பாத்தியா மோனிகா, என்னை யாராலையும் ஏமாத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமா, உனக்கு என்ன கல்யாணமே ஆகல, உன் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி மீன் ஆட்டைய போட்டுட்டு போறான். ஏமாத்த முடியாதோ?